ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டம். உங்க வீட்டோட நிலைவாசல்ல இந்த 2 பொருட்களை வைக்கிறது மூலயமா குடும்பத்துக்கே குபேர திசை அடிக்கும். எதிர்பாராத செல்வம் தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் நிலைவாசலை வைத்து என்ன மாதிரி பூஜைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறதே விசேஷம்தான். சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கும் முக்கியமாக சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த நாள் இந்த ஒரு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வர்றது கூடுதல் விசேஷம். நிறைய பேர் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு, அதுவும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போகிறவங்க இன்னமும் இருக்காங்க. மாதம் மாதம் கிரிவலம் போகிறவங்களையும் நாம் அடிக்கடி பார்க்க தான் செய்கிறோம். அந்தளவுக்கு சிவபெருமானுக்கும் பௌர்ணமி விரதத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு உண்டு. இன்னொரு பக்கம் ஆவணி அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படின்னாலே பிராமணர்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஒதுக்கிடுறாங்க. ஆனால் புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கணும், ஞானத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் ஞானத்தோட கடவுளாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவரையும் சரஸ்வதி தேவியையும் மந்திரங்களோட தாயாக கருதப்படக்கூடிய காயத்ரி தேவியை வழிபடும் போது பலவிதமான நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும். ஒரு வருஷமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அவிட்டம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம்தான் ஆவணி அவிட்டம். இந்த நாளில் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சிவபெருமானில் ஆரம்பித்து சந்திர பகவான், நாளை தினம் வியாழக்கிழமை குருவாரம், அதனால் குரு பகவான், ஹயக்ரீவர், சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவின்னு சொல்லி இப்படி ஒட்டுமொத்த கடவுளையும் ஒரு சேர வணங்குனீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். அப்படிப்பட்ட அந்த ஆவணி பௌர்ணமி இருக்கு இல்லையா, அது வியாழக்கிழமை காலையில் 9:54 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலையில் 10:29 வரைக்கும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை காலையில் 9:45 உங்களுக்கு பௌர்ணமி தான். பொதுவாக இந்த பௌர்ணமிக்கான வழிபாடு பூஜைகள் எதுவாக செய்கிறதா இருந்தாலும் மாலை நேரத்தில் பண்ணுறது தான் சிறப்பு. அதுலேயும் மாலை நேரத்தில் முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய, ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நிலவு வெளிச்சம் படக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் வழிபாடு செய்கிறதும் முக்கியம்தான். மாலை ஒரு 6:37 மணிக்கு முழு நிலவு தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் பௌர்ணமிக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து எங்கேருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமாக தெரியுதோ அங்கே நின்று ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை 3 முறை உச்சரிக்கணும். சந்திர பகவான் வழிபாடு இந்த ஒரு பௌர்ணமி தினத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திர பகவான் மனோகாரகன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி ரொம்ப நாட்களாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சரியான ஒற்றுமை இல்லை, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான், மனோகாரகன். அவரை அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வணங்கும் போது நிச்சயம் குழப்பங்கள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஒரு 6:37 மணிக்கு மேலே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் உங்கள் வீடு பகுதியில் சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்குங்க. சிவாலயத்தோட பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தால் திருவண்ணாமலைக்கே போயிட்டு பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செய்த பலன் உங்கள் வீடு பகுதியோட கோவிலே பெற முடியும். இதுதான் ஆவணி பௌர்ணமியையும். அதே மாதிரி அன்றைய தினம் ஆவணி அவிட்டம் வந்திருக்கிறதால மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்த நாள் இந்த ஆவணி அவிட்டம்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஹயக்ரீவர் யாருன்னா கல்வி, அறிவு, ஞானம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவரை வணங்கிட்டு கூடவே சரஸ்வதி தேவியையும் காயத்ரி தேவியையும் சேர்த்து வணங்கும் போது உங்களுடைய குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி, அறிவு மேம்பட்டு அவங்க திறம்பட செயல்படுவாங்க. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆவணி பௌர்ணமியையும் ஆவணி அவிட்டத்தையும் ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இது போக உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள். ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது இதய துடிப்பு மாதிரி. வீட்டுக்குள்ளே நல்ல விஷயங்கள் வர்றதும் கெட்ட விஷயங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குமான ஒரு அற்புதமான வழி ஒரு வீட்டோட நிலைவாசல் தான். அப்படிப்பட்ட நிலைவாசலில் பண்ணக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அதுக்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய ஆவணி பௌர்ணமி தினத்தில் பண்ணக்கூடிய பரிகாரம் இருக்கு இல்லையா, இது அதீத சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த நாளில், அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிலைவாசல இந்த பரிகாரத்தை பண்ணணும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு மொத்தமாகவே 2 பொருட்கள் தேவைப்படுது.
முதல் முக்கியமான பொருள் 1 ஸ்பூன் பச்சரிசி. அடுத்ததா ஒரே 1 ஸ்பூன் வெள்ளை கொண்டை கடலை. பச்சரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்த ஒரு தானியம். சிவபெருமானுக்கு பௌர்ணமி நாட்கள்ல, அதுவும் ஒரு குறிப்பிட்ட பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி. அப்படி பண்ணக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்துல சிவபெருமான் மேல வைக்கக்கூடிய அந்த அன்னாபிஷேகம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அன்னத்திலையும் ஒரு அரிசிலையும் ஒரு சிவலிங்கங்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் நெல். அந்த நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசி அவருக்கு ரொம்ப விசேஷம். அடுத்ததா கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த வருஷம் ஆவணி பௌர்ணமியும் ஆவணி அவிட்டமும் குருவாரம், அதாவது வியாழக்கிழமையில வந்திருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை. சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கணும், எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டு அதிரடி பணவரவோட ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அவங்க மேல குரு பார்வை விழணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதமான வழிபாடு தான் இந்த கொண்டைக்கடலை வழிபாடு. இப்ப இந்த 2 பொருட்களையும் எடுத்த உடனே உங்க வீட்டோட நிலைவாசல் எடுத்துட்டு போய் வைக்கக்கூடாது. மாலை ஒரு 6:30 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பௌர்ணமிக்கான எல்லா பூஜைகளையும் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 சிறிய கிண்ணம் இல்லை 2 அகல் விளக்கு, அதில் ஒரு கிண்ணத்தில் அகல் விளக்கில் கொஞ்சமாக பச்சரிசியையும் இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கொண்டைக்கடலை எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு முதல்ல சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததா வியாழக்கிழமைக்குரிய குரு பகவானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ இந்த 2 பொருட்களையும் அந்த 2 அகல் விளக்கையும் உங்கள் உள்ளங்கையில் வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று ஏந்திக்கிட்டு, உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த இடத்துல உங்கள் 2 கைகளையும் சந்திர பகவானை நோக்கி இந்த 2 பொருட்களையும் காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட நிலைவாசலுக்கு வாங்க. நிலைவாசலில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நிலவு வெளிச்சம் படும். ரொம்ப அதிகமாக படணும் அப்படின்னு அவசியம் கூட இல்லை. கொஞ்சமாக அந்த நிலவோட வெளிச்சம் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் படக்கூடிய இடத்துல இந்த 2 பொருட்களையும் அப்படியே பத்திரப்படுத்திட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போயிடலாம், அதை நீங்கள் எடுக்க தேவையில்லை. வியாழக்கிழமை பௌர்ணமி தேதி அன்னைக்கு உங்கள் வழிபாட்டெல்லாம் முடித்து ஒரு 8-9 மணிக்கு மேலே வைக்கிறீங்கன்னா, மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் அந்த 2 பொருட்களும் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் அப்படியே இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தேதி இருக்குது. அப்படி அந்த பௌர்ணமி தேதி இருக்கக்கூடிய அந்த இரவில் அந்த நிலவு வெளிச்சம் படக்கூடிய உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இந்த 2 பொருட்களும் இருக்கும்போது, அந்த நிலவு வெளிச்சம் அந்த 2 பொருட்கள் மேலே விழும்போது இந்த 2 பொருட்களும் அற்புதமான தாந்திரிக பொருளாக மாறிடும். மறுநாள் வெள்ளிக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா அந்த 2 பொருட்களை எடுத்து பூஜையில் வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது இந்த 2 பொருட்களையும் ஒரு சிறிய பாக்ஸில், ஒரு கண்ணாடி பாக்ஸில் இல்லை ஒரு மூடி போடுற பாக்ஸில் அந்த அரிசியையும் அந்த கொண்டைக்கடலையும் ஒன்றா சேர்த்து அதில் ஒரே ஒரு ரூபாய் நோட்டை வச்சு இறுக்கமாக மூடி இதை உங்கள் வீட்டோட சமையல் கட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இதை செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த அரிசியையும் கொண்டைக்கடலையும் சமையலுக்கோ எடுத்து சாப்பிடவோ பயன்படுத்த வேணாம். இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் இருந்தால் கூட போதும். 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு பிறகு என்றைக்காவது ஒரு பௌர்ணமி தினத்தில் இந்த பழைய பொருட்களை பிரித்து தண்ணியில் விட்டுட்டு அந்த ரூபாய் நோட்டு கூட மறுபடியும் இதே மாதிரி வெள்ளை கொண்டைக்கடலையும் அரிசியையும் சேர்த்து பாக்ஸில் இறுக்கமாக மூடி அதே இடத்துல வச்சுடுங்க. அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இதை பண்ணுறது இன்னும் சிறப்பு. ஆவணி அவிட்டமும் ஆவணி பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. நிச்சயம் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.